அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கலல்லாஹு லிஅப்தின் ஐ யமூத பிஅர்தின். ஒரு அடியானுக்கு இந்த இடத்துல தான் அந்த அடியானுக்கான மரணம் நிகழும், அவர் இந்த இடத்துல தான், இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் மரணிப்பார் என்று அல்லாஹ் எந்த இடத்தை எழுதியிருக்கிறானோ விதியில, ஜஅல லஹு இலைஹா ஹாஜத்தன், அந்த இடத்தின் பக்கமாக அந்த அடியானை அல்லாஹ் செல்ல வைப்பான். அதாவது அந்த இடத்தின் பக்கம் செல்லுவதற்கான காரணத்தை அல்லாஹ் உருவாக்கிடுவான், சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவான். இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, எங்கேயோ பிறந்து எவ்வளோ காலம் எங்கேயோ வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அவருடைய கடைசி நேரம் பார்த்தா அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல மரணம் நிகழ்ந்திருக்கும். என்ன காரணம்? வியாபார நிமித்தமா போயிருக்கலாம், அல்லது சிகிச்சைக்காக சென்று இருக்கலாம், அல்லது யாரேனும் சந்திக்கிறதுக்காக போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி எந்த இடத்துல அவருடைய உயிரை எடுக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டானோ அங்க அவரை செல்ல வச்சிருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். இது ஒரு விதி சம்பந்தப்பட்ட ஒரு ஆழமான ஒரு ஹதீஸ். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு இந்த துஆவை வளமையாக செஞ்சு வந்தாங்க. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில நான் மரணிக்கணும், அந்த வாக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்னுடைய மரணம் உன்னுடைய பாதையில நிகழணும்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்த துஆ, வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் என்னுடைய மரணம் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஊர்ல ஏற்படணும் யா அல்லாஹ், மதீனாவுல இந்த மரணத்தை கூடிய அல்லான்னு கேட்டாங்க. யா அல்லாஹ் இந்த உமருடைய மரணத்தை ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தை புனிதமான மதீனாவுடைய மண்ணில் நிகழச் செய்ய அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனா நகரத்துல நான் மரணிக்கணும்னு சொல்லி துஆ கேட்டு வந்தாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. அல்லாஹ் தஆலா அந்த துஆ கபூல் செய்தான். எப்போ எந்த அளவுக்கு மதீனாவிலேயே மரணிச்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்திலேயே அடக்கமும் செய்யப்பட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, மன் இஸ்ததா மின்கும் யமூத பில் மதீனா, உங்களை யாருக்காவது மதீனாவுல மரணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, மதீனாவுல மரணிக்க முடியுமானால் ஃபல் யமூத் பிஹா, அங்கேயே இருந்து வாழ்ந்து மரணிச்சிருங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, உங்கள யாருக்காவது மதீனால மரணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே வாழ்ந்து மரணிச்சிருங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னி அஷ்ஃபஉ லிமன் மாத்த பிஹா அல்லது லிமன் யமூது பிஹா, அங்க மரணிச்சவர்களுக்காக நான் ஸ்பெஷலாக அல்லாஹ்விட்ட பரிந்துரை செய்வேன். அல்லாஹ் அக்பர். மதீனா மண்ணில் மரணித்த அடியாருக்காக அல்லாஹ்விடத்துல நான் தனிப்பட்ட முறையில விசேஷமாக பரிந்துரை செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் மார்க் அறிஞர்கள் பலரும் பார்க்கலாம், யா அல்லாஹ் மதீனாவுல மரணிக்கணும் யா அல்லாஹ் என்று துஆ செய்வாங்க. ஜன்னத்துல் பக்யால சஹாபாக்கள் அதிகமான பேர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபரிஸ்தான்ல என்னை அடக்கம் செய்ய பாக்கியக்கூடிய அல்லாஹ் என்றெல்லாம் துஆ கேட்கிறத பார்த்து